வணக்கம் மக்களே, நம்ம இப்போ பல்லவரம் சந்தையில் இந்த கடையில் தாங்க அந்த விஆர் பாக்ஸை வந்து வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து அவங்க வீடியோ எடுக்க விடலை, என்னை மன்னிச்சுக்கங்க. அதனால் வந்து அந்த விஆர் பாக்ஸ் அவங்கள்ட்ட வீடியோ வரல. நம்ம ரீஸ்டோரேஷன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஆர் பாக்ஸ், அதாவது இது வந்து நம்ம மொபைல் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி 3D டைமென்ஷனில் பார்க்குற இந்த ஒரு பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக பல்லவரம் சந்தை போனப்போ இதை பார்த்துருந்தோம், இதை வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இது சின்ன வயசுலேருந்தே இதை வந்து நம்ம பார்க்கும்போது இது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் இது நம்மக்கிட்ட இல்லை. அப்போது இதை எப்படி பார்க்கணுன்றது அப்போல்லாம் எனக்கு ஒரு ஆசை. இப்போ தான் இதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, இது எப்படி யூஸ் ஆகுது, இது எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது பாருங்கள், பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல, இப்போ கிடைச்சிருக்கு. இது வந்து பலாசத்தில் 100 ரூபாய்க்கு வாங்கணும். ஆக்சுவலாக இதை வச்சு என்ன பண்ண முடியும், எதனா பண்ணலாமா, இது வந்து யூஸ் ஆகிறதான்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். எனக்கு இது போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை, சின்னதுலேருந்து. இப்போதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுல வந்து மொபைல் இன்சர்ட் பண்ணிக்கணும் உள்ள. ஓகேங்களா? இது ஒரு இதுதான். இதுல இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து நம்ம போன்ல வந்து கேமரா ஓப்பன் தெரியும். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கேப்ல உள்ள போன் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து இதுல மூவி பார்த்தோம்னா நமக்கு 3D டைமென்ஷன்ல தெரியும். இவ்வளவுதாங்க. இது வந்து பார்க்கலாம், இதை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு வேற எதனா பண்ண முடியுமான்றதையும் செய்யலாம், செக் பண்ணலாம். வீடியோ பார்க்கலாம். இந்த விஆர் பாக்ஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவரம் சந்தையில் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இந்த விஆர் பாக்ஸ் பல்லான்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டில் தாங்க நம்ம தலையில் மாட்டணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நம்ம சைடில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பில் வந்து ஃபோனை வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம தலையில் மாட்டி கண்ணில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு 3D எஃபெக்டில் வந்து வீடியோஸ்லாம் ப்ளே ஆகும். இது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பட்டனு. இது வந்து நம்ம லென்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு ஃபார்வர்ட் பேக்கோட வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், வரும் கேப் வராமல். இது தாங்க நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபோனை வச்சு உள்ளே வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வியூ உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோனில் வந்து நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம லென்ஸ் கவருக்குள்ளார வைக்க போகிறோம். இப்போ விஆர் பாக்ஸ்குள்ளார வைக்க போகிறோம். விஆர் பாக்ஸில் வச்சு அது எப்படி ப்ளே ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், பட் வந்து உங்களுக்கு விஷுவலாக வந்து அது எப்படி தெரியுதுன்றதை வந்து பார்க்குறதுக்காக தான் இது. நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபோனை வந்து உள்ளேருந்து எடுத்தாச்சு. ஃபோனை எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது வந்து இதில் இருந்து எப்படி வந்து அந்த 3D எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத வந்து காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அந்தளவுக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம வேறு வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு இப்போ இது ஸ்க்ரீன் வைக்கிறேன், ஒயிட் ஸ்க்ரீனு. இதில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தெரியுதுங்களா? இருங்க வரேன், காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கிட்ட வச்சு காட்டுறேன். இதில் தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் விஷுவல் நமக்கு காமிக்கும். பட் வந்து இது வந்து நமக்கு நல்லதான்னா எனக்கு அது தெரியல. நீங்கள் எதனா யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷுவல் எஃபெக்ட் தான் வரும். நம்ம இதில் வச்சு ஃபோன் வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபோனை எடுத்துகிட்டு மற்றபடி இதில் வந்து என்ன இருக்குன்றதுனா வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இது தான் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சின்னதில் பார்த்துருக்கேன், அதாவது நான் படிக்கும்போது, அதோட இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு இது ஒரு ஆசை. ஆனால் அப்போல்லாம் பார்க்கும்போது இது வந்து நம்ம காஸ்ட்லியான ஒரு கேட்கெட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் உள்ள வச்சுருந்தேன். அதுக்கு கேமரா சைடு வியூ. அது இந்த சைடு இப்படி வச்சோன்னா இது பாருங்கள், இதில் வந்து இப்படி கேமரா தெரியும். அதுக்காக வச்சுருக்காங்களா என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கேட்கெட்ஸ் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஓகேங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் இது நான் அப்போல்லாம் பார்க்கும்போது பார்க்க நம்ம பெருசாக இருக்கிறதுனால உள்ளே ஏதோ டிவைஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உள்ளே ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இருங்க, நம்ம ஸ்க்ரூ வச்சு இது பண்ணிக்கலாம். லாக் தான், சின்னதாக ஒரு லாக் மாதிரி தான் இருக்குது. அது பாருங்கள், வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்னா இது உள்ளே ஒன்றுமே இல்லை பாருங்கள். இது தாங்க, இது வந்து எவ்வளோ அப்போல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது காஸ்ட்லின்ற மாதிரி தெரியும் இந்த டிவைஸு. பட் ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை, வெறும் 2 லென்ஸும் மட்டும் தாங்க. அங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று.
இங்கே 4 சைடு 4 ஸ்க்ரூ இருக்குது. இதை கழட்டினாவே நம்ம வந்து அந்த லென்ஸை வந்து கழட்டிடலாம் போல இருக்குது. இதுதான் நம்ம கண் வைக்கிற பக்கம். இந்த சைடு தான் நம்ம ஃபோன் வைக்கிறோம். இதை கழட்டிட்டோன்னா நமக்கு வந்து அந்த சைடு ஃப்ரீயாக ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஸ்க்ரூவை. ஏன்னா உள்ளே என்ன இருக்குது, எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், என்ன லென்ஸுன்றதை. இந்த விஆர் பாக்ஸ் யாருன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க, இது எந்த அளவுக்கு வந்து நல்லதா இல்லை கெட்டதா கண்ணுக்கு அப்படின்றத. இப்போ இந்த பேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 4 ஸ்க்ரூ இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியலன்னு தெரியல. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே கார்னரில் இருக்குது. இதே மாதிரி சேம் சைஸில் அந்த 4 ஸ்க்ரூவும் கரெக்டாக நமக்கு லென்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போ அதை ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம பல்லவரம் சந்தையில் வாங்கின பொருள் எல்லாமே வந்து நம்ம வீடியோ ரெகுலராக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு எதுவும் பார்க்கணும் இல்லை அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ்னால் கூட தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை அப்போ பண்ணுறது தப்பு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் ஏற்றிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து அதை நான் வந்து கிளியர் பண்ணி போடுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு மேக்னெட்டை வந்து சைடில் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரூவில் வந்து ஒரு மேக்னெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதுன்னு இல்லை, எது கழட்டும் போதுமே வந்து ஸ்க்ரூ மிஸ் ஆகாது, உங்களுக்கு கீழே விழாது. இப்போ பாருங்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ மேக்னெட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து அதில் பிடிச்சிக்கும். இதுவே நம்ம மேக்னெட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரூ வந்து கீழே வந்துடும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஐடியா தான். இப்போ வந்து நம்ம இந்த லென்ஸை வந்து கரெக்டாக போய் இந்த ஃப்ரேம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் எதுவும் ஸ்க்ரூ கிடையாது. இது வெறும் கிளிப்பு மாதிரி டைப் தான். ஷேக் பண்ணால் ஷேக் ஆகுது. பட் ஆனால் வரல, உள்ளே டைட்டாக இருக்குது கிளிப்பு. அது எந்த சைட் தேர்ட்னு தெரியல. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு இதில் அந்தளவுக்கு தெரியல. இந்த ஃப்ரேம் அந்த சரின்னு சொல்கிறது, அந்த மூவ் பட்டன் இருக்கு இல்லையா வெளியே, அதை கழட்டுனா வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் 2-3 சைட் ட்ரை பண்ணேன். ஆனால் எல்லாமே டைட்டாக இருக்குது. ரொம்ப நாளானதுனால ஒருவேளை டைட்டாக இருக்கு என்னன்னு தெரியல. இந்த ஸ்க்ரூவை வச்சு இந்த சைடு நம்பி பார்த்தேன், வரல. ஆக்சுவலாக எனக்கு தெரியல எந்த சைட் தெரியல கட்டுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, போராடி பார்த்தேன். ஏன்னா உடச்சிக்குமோன்னு ஒரு பயம்தான். ஏன்னா உடஞ்சிச்சுன்னா திரும்ப நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எதனா இதை ரெடி பண்ணுறோம் இல்லை யாருக்குன்னா கொடுக்குறோன்னா ப்ராப்பராக கொடுக்கணும் இல்லை. கடைசியில் இந்த மாதிரி இந்த சைடில் கிளிப்பில் தூக்குனேன், வந்தது. ஆனால் பயம் வந்துடுச்சு, எங்கே அது உடஞ்சிக்குமோன்னு. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது இது சைடில் மட்டும் மூவ் ஆகாது லென்ஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஏதாச்சும் அந்த கிளிப்பை நவுத்தும் போது தான் தெரியுது ஃப்ரண்ட்லேயும் போகுது. இங்கே பாருங்களேன், லென்ஸு ஃப்ரண்ட்டில் தான். இப்போ லெஃப்ட் ரைட்டு மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ தான் பார்த்தா தெரியுது அந்த கிளிப்பை முன்னாடி தள்ளனா பட்டனை லென்ஸே ஃப்ரண்ட்டு பேக் போய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 4 சைடுமே அட்ஜஸ்டபிள் இருக்குது. எனக்கு தெரியவே தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சுது. அது தெரிஞ்சு என்ன பண்ணுறது, நம்ம இது வந்து கழட்டி இந்த லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன லென்ஸுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குங்க. இந்த சைடு பார்க்குறேன், அந்த சைடு பார்க்குறேன், உள்ளார ஏன்னா லென்ஸில் ஸ்க்ராட்ச் விடக்கூடாது இல்லையா, அதுக்காக பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யாரா இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுமையாகவே ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஹார்டாக யூஸ் பண்ணாலும் பிளாஸ்டிக் தான், ஃபைபர் உடச்சிக்கும். அதனால தான் கடைசியாக ஒரு முடிவு பண்ணி இதை உடச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பார்த்தா அந்த கிளிப்பு மட்டும் தனியாக வந்துச்சு. சரி, அந்த சைடுமே அதே மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப வந்து கிளிப்பை வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கீங்க. ஏன்னா யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் இருந்ததுனாடி என்னன்னு தெரியல, ஏன்னா உடச்சிக்குன்ற பயம் தான் எனக்கு பெருசாக இருக்குது. ஏன்னா இருக்குன்னா நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு யூஸ் ஆகணும் இல்லையா, அதனால தான். இப்போ கிளிப்பு கழட்டியாச்சு, அப்படி இருந்துமே அந்த லென்ஸு வரல. என்னடான்னு பார்த்தா உள்ளார வந்து லென்ஸு ஷேக் ஆகுதே தவிர அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பிளாஸ்டிக்லேயே ஒரு கிளிப்பு மாதிரி டைட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அது எந்த பக்கம் பார்த்தாலுமே வரல அந்த லென்ஸு. சரி, இந்த சைடும் திருப்புறேன், அந்த சைடும் திருப்புறோம், லென்ஸு வெளியவே வரலைங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்ன பண்ணேன், சரி இதுலேயும் அதே மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நிம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த அங்கே பிடிக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ வச்சு நிம்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் பதட்டம் தான், எங்கே லென்ஸில் ஸ்க்ரூ டிரைவர் பட்டுருமோன்னு சொல்லிட்டு. பாருங்களேன், இந்த பக்கம் பார்க்குறேன், இந்த பக்கம் பார்க்குறேன், இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குங்க லென்ஸு. ஆனால் வர மாட்டேங்குதுங்க. அந்த கிளிப்பையும் எடுத்தாச்சு, பட்டன் போட்டு டைட் பண்ணி இந்த கிளிப்பையோ, ஆனால் வந்து வேறு எங்கேயும் பிடிக்கிற மாதிரி தெரியல. அந்த ஃப்ரேம் மட்டும் இருக்குது, அது எதுவும் ஸ்க்ரூவும் இல்லை. லாக் எந்த பக்கம் இருக்குனாலும் லாக் நமக்கு தெரியல எந்த பக்கம் இருக்குன்ட்டு. பாருங்களா, அழுத்தினா ஃப்ரீயாக ஆடுதே தவிர லென்ஸை மட்டும் வெளியே கொண்டு வரவே முடியல. கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. சரி, இந்த பக்கம் வச்சு லென்ஸு மட்டும் எடுப்போம் பார்த்தாக்கா லென்ஸு உடஞ்சிரும் போல இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நிம்புனா அது வேறு பயமாக இருக்குது. லென்ஸ் என்ன கிராக் விட்டுருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டு தானே.
நம்மளால் ஒரு லென்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே பிளாஸ்டிக் போட்டிருந்தாங்க இல்லையா, சரி அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஒரு சைடு வந்து ஃப்ரீ ஆகுது, இன்னொரு சைடு டைட்டாக இருந்தது. சரி எப்படியாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டைட்டாக இருக்கிறது வந்து நம்ம வந்து கிளிப்பு போட்டு இது பண்ணாலும் அது வரல, எப்படி பார்த்தாலுமே வரல. கொஞ்ச நேரம் என்னடா இது இப்படி பண்ணுதுன்னு சொல்லி இதுக்கு அந்தாண்ட பார்த்தா டக்குன்னு வந்துடுச்சு, ஒரு சைடு வந்துடுச்சுங்க அந்த கிளாம்ப்பு. ஆனால் அப்படி இருந்துமே அந்த லென்ஸ் ஃப்ரேம் வரவே இல்லை. ஒரே ஆச்சரியம் எனக்கு, என்னடா இது எவ்வளோ தான் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க, இது என்னென்னா நம்ம பைக்கில் போடுற ஹோல்டரா இது இந்தளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி டைட்டாக இருக்குது கொஞ்சம் பிடிச்சி இழுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பயத்தை தான் கட்டுச்சு. ஏன்னா இது உடையக்கூடிய பொருள், பிளாஸ்டிக்கும் அந்த லென்ஸுமே, அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறமேட்டு ஒரு வழியாக வந்துருச்சு. அது வந்து ஒரே ஒரு கிளிப்பு மட்டும்தான் இருக்குது. சரி அதே மெத்தடில் எந்தாண்டி கழட்டிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஓவர் டைட்டாக இருக்குங்க. இது அங்கே பாருங்களேன் எவ்வளோ டைட்டாக இருக்குது. இவ்வளோ டைட்டாக இருந்தால் எப்படி தான் கழட்டுறது, நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. அதுலேயும் கிளிப் எடுத்தாச்சு, திரும்ப அந்த மெத்தடை கேட்ட மாதிரி இதில் ஒரு கிளாம்ப் மாதிரி இருந்துச்சு லென்ஸுக்கு, அதே நம்பி எடுத்தாச்சு. இவ்வளோ தாங்க, இந்த ஃப்ரேமில் ஒன்றுமே கிடையாதுங்க. பார்க்க தாங்க அவ்வளோ பெருசு இருக்குது. பெருசாக இருந்தால் காசு அதிகமாக வாங்கலான்றதுனால அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களான்னு அது தெரியல. ஏன்னா உள்ளே ஒரு ரெண்டு கிளாஸ் லென்ஸ் மட்டும்தான், அது சுற்றி இருக்க பிளாஸ்டிக்கு நம்ம வீணாக போனால் தூக்கி போட்டால் ஒரு யூஸுமே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. இது புதுசு எவ்வளோன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்குமே வந்து இதோட ப்ரைஸ் என்னன்றதை நெட்டை பார்க்கல. நீங்கள் யாருன்னா பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இங்கே ஸ்க்ரூ வைக்கிறேன், எந்த அளவுக்கு வந்து அந்த எட்ஜ் வந்து தெரியுதுன்னு பாருங்கள். ரெண்டுமே வச்சாலும் எனக்கு அதான் இந்த லென்ஸை வந்து ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா இது நம்ம வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பாக கண்ணு போயிடும் ஃபோனு கிட்ட வச்சு யூஸ் பண்ணோன்னா. அது எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம தூரம் வச்சு ஃபோனை பார்த்தாலே சொல்கிறாங்க எல்லாம் கண்ணு போய்டுன்ட்டு. சரி இதை வச்சு நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது, 2 லென்ஸையும் வச்சு. அதை பாருங்களேன் இந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. ஆனால் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கூட இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு, கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் அது. சரி நம்ம மைக்ரோஸ்கோப்பை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வந்து உங்களுக்கு காண்ட்ரா எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக உள்ளே வந்து அந்த ஃப்ரேம்குள்ளார இருக்க லென்ஸையும் வந்து அதாவது உல்ட்டாவாக பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து அப்படியே வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஜூமிங் ஆப்ஷன் வந்து காட்டலை. அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன பொருளை வந்து பெருசாக காட்டலை. அதை நம்ம க்ளீன் பண்ண பெரிய வச்சப்புறமும் தான் தெரியுது. அந்த மாதிரி வச்சா நமக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ வச்சுருக்காமல் இருக்கேன். இதில் பார்த்தீங்களா 2 சைடுமே இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று வந்து வெளியே வச்சிடலாம். இப்போ 2 ஸ்க்ரூ வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா, இன்னொரு ஸ்க்ரூ, இதையும் எடுத்து பக்கத்தில் வைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன், தெரியுதுங்களா? இருங்க வரேன். அந்த ஸ்க்ரூ எந்த சைஸில் இருக்குது, வெளியே இருக்கிறது, உள்ளே இருக்க ஸ்க்ரூ எவ்வளோ பெருசாக ஜூம் ஆன மாதிரி காட்டுது பாருங்கள். இருங்க இந்த சைடு மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், அது வந்து ஒரு சில அட்ஜஸ்டபிள் கரெக்டான இடத்துல பொசிஷனில் வச்சோன்னா அங்கே பாருங்கள் லென்ஸ்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது, லென்ஸுக்கு வெளியே இருக்கிறது சின்னதாக இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அந்த இடத்துல வச்சோன்னா நமக்கு வந்து நல்லா கிளியராக காட்டுது பெருசாக. ஏன்னா நம்ம ஸ்டூடியோக்கு வந்து இப்போ நம்ம சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் சால்ட்ரிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பாக மாற்றலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் யாருன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இதை மைக்ரோஸ்கோப்பை மாற்றலாமா நம்மன்ட்டு. இங்கே பாருங்களேன், வெளியே இருக்க ஸ்க்ரூ எவ்வளோ சின்னதாக இருக்குது, உள்ளூர் ஸ்க்ரூ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை பார்த்தப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம சின்ன காம்பனண்ட்லாம் சால்ட்ரிங் பண்ணுறோம், அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் இதை வந்து மைக்ரோஸ்கோப்பாக பண்ணுறேன். அவ்வளோதான் இதோட வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் புதுசாக என்ன பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து புதுசாக நான் ஒன்று பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதை வந்து ஒரு 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? இது அந்த விஆர் பாக்ஸு. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.